எழில், எழில், நீ முன்னாடி ஆணவத்துல ஆடிட்டு இருந்த, ஆனா இப்போ இப்படி வலிப்பு வந்து ஆடிட்டு இருக்க. அவ்வளவுதான் வித்தியாசம். டேய், நான் உன் அம்மா முன்னாடி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்டா. அவங்க கூட சேர்ந்து கையில பழி வாங்கறதுக்கு தான்டா. உன்னை நான் தீர்த்து கட்டதான் பிளான் பண்ணேன். இப்ப இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், அதனால யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீ இப்படியே செத்து போயிட்டாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்லை. அதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்கேன். துடிச்சு சாவு. டாக்டர் சொல்றத கேளுங்க. இந்த விஷயத்தை நீங்க சீரியஸா எடுத்துக்க வேணாம். நீங்க இப்படி மனசாட்சியே இல்லாம போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்களே. உங்களோட சுயலாபத்துக்காக ஏன் இப்படி மத்தவங்களோட உயிர் எடுக்கிறீங்க? தயவு செஞ்சு அவருக்கு என்னாச்சு ஏதாச்சும் வந்து பாருங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், நர்ஸ் நீங்களாவது வாங்க நர்ஸ். என் புருஷாக சாவ கிடக்குறாரு. நீங்க இங்க இப்படி உட்காந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன ஹாஸ்பிட்டல் நடத்துறீங்க? கொஞ்சமாவது மனிதாபிமானம் இருக்கா உங்களுக்கு? ஐயா தயவு செய்து வாங்கல. உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன். என் புருஷன் உயிருக்கு போராடிட்டு இருக்காருயா. இதுக்கு என்னாச்சு? சார் 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 உள்ள நிறைய பேஷண்ட் சஃபர் ஆயிட்டு இருக்காங்க சார். முக்கியமா 7ஆம் நம்பர் வார்டுல இருக்கிற பேஷண்ட் பிக்ஸ் வந்து துடிச்சிட்டு இருக்காங்க சார். ஐயோ சார் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். ஐயோ யாராவது வந்து என் புருஷனை காப்பாத்துங்க. எனக்காக சப்போர்ட் பண்றேன்னு பாருங்க. மத்தவங்களுக்கு எல்லாம் ஆபத்து வரக்கூடாது. ப்ளீஸ். சொன்னா கேட்கவும் மாட்டேங்கிறீங்க. ஹாசினி வாங்க ப்ளீஸ், எந்திரிச்சு உள்ள போங்க. மாமா அழாதீங்கம்மா, வந்துருவாங்கம்மா. மா பேசிக்கிட்டு இருக்கோம்லம்மா. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் எந்திரிச்சு உள்ள போய் வேலையை பாருங்க. இந்த அம்மா அழறது உங்க யாருக்கும் புரியலையா? ப்ளீஸ் வேலையை கண்டினியூ பண்ணுங்க. பாருங்க. ஆமா, விஷயம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. போராட்டத்தை கைவிட்டுருங்க. எல்லாரும் எந்திரிச்சு போய் வேலையை பாருங்க. இததான ஆரம்பத்துல இருந்து படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருக்கேன். யாராவது கேட்டீங்களா? உள்ள போங்க ப்ளீஸ். நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன். சீக்கிரம் வேலையை பாருங்க. உள்ள போங்க. போங்க, போய் சீக்கிரம் வேலையை பாருங்க.